காலுக்கு நடத்தும். இன்னைக்கு காலையில வந்து எப்பயும் போல நீச்சல் தண்ணி குடிச்சுட்டு, கொஞ்ச நேரம் கழிச்சு நட் ஜூஸ் வந்து குடிச்சிருந்தேங்க. நட் ஜூஸ்ல வந்து ஒரு வாழைப்பழம் போட்டு அடிச்சிருந்தேன். ஸோ இதான் எனக்கு காலையில நான் சாப்பிட்டது. இன்னைக்கான விடுகதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, "ஏழை படுக்கும் பாய் எடுத்து சுருட்ட ஆள் இல்லை." அது என்ன? கண்டிப்பா தெரிஞ்சுனா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு மத்தியானத்துக்கு என்ன பண்ணேன் அப்டின்னா வந்து சப்பாத்தி, அதுக்கப்புறம் வெண்டிக்காய் காரக்கூட்டு, சௌசௌ வந்து பருப்பு போட்ட கூட்டுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா தயிரு. இன்னைக்கு கொஞ்சம் நல்லா பசியா இருந்துச்சுங்க. அதனால 3 சப்பாத்தி இன்னைக்கு வச்சு சாப்பிட்டேன். எப்பவுமே வந்து ஒரு சில டைம் பசியா இருக்கும். நம்ம வந்து அது போதும் அப்படின்னு எந்திரிச்சுருவோம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு மாரி கை கால்லாம் நடுங்கி ஒரு மாரி வரும். ஸோ அந்த மாரி பண்ணாம நீங்க நல்லா பசியா இருக்கீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு தோசையோ, ஒரு சப்பாத்தியோ சாப்பிடுறது தப்பே இல்லங்க. நம்ம உடம்புக்கு வந்து அப்ப தேவைன்னு அர்த்தம். ஸோ அப்ப இது பண்றப்ப நம்ம பண்ணிக்கலாம். நம்ம வந்து இல்ல நம்ம ஸ்ட்ரிக்ட்டா வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா, எனக்கெல்லாம் ஒரு மாரி கை, கால் நடுங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எவ்ளோ சாப்பிட்டாலுமே வந்து பசி அடங்கவே அடங்காது. ஸோ அதனால எனக்கு பசியா இருக்கப்ப எக்ஸ்ட்ராவா நான் ஒரு சப்பாத்தி இன்னைக்கு வச்சு சாப்பிட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 6:30 போல வந்து பச்சை பயிறு கூட்டு வச்சு சாப்பிட்டேன். இதான் நான் இன்னைக்கு சாப்பிட்டது. நீங்க என்னென்ன சாப்பிட்டீங்க? கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா ஒரு சின்ன லைக்கும், ஷேரும், சப்ஸ்கிரைபும் மறக்காம பண்ணிருங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சின்ன லைக்கும், ஷேரும், சப்ஸ்கிரைப் எனக்கு அவ்வளோ சந்தோஷம், மோட்டிவேஷன் குடுக்குங்க. வாழ்க வளத்துடன்.